தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தே. திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் திருச்சதகத்தில் வரும் ஆத்மசுத்தி என்ற பாடலை விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். இந்த பாடல் முழுவதுமே மனதுக்கு ஒரு அறிவுரை கூறுவதாக இருக்கிறது. அந்த ஜீவன் அந்த ஈசனை அடைய துடிக்கிறது. அதனால் அது மனதை எவ்வாறாக நீ செய்கிறாயே என்று கூறுவது போல், அறிவுரை கூறுவது போல் இருக்கிறது. புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகப்போதர் குகுவதாவது எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கன்பு நெகுவதாவது நிந்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றனின் மற்றிதற்கென் செய்கேன் வினையேனே. பொன்னகர், பொன்னகர் என்பது சிவலோகம். அந்த பொன்னார் மேனியனின் இடம்தான் அந்த சிவலோகம். அதுதான் பொன்னகர் என்று கூறப்படுகிறது. இந்த பொன்னகரிற்கு எல்லோரும் சிவலோகத்திற்கு சென்றுவிட முடியாது. அந்த சிவலோகத்தை அடைய வேண்டும் என்றால் பல காலங்களாக மனதளவில் அந்த சிவனுடன் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஈசன் நம் அகத்திலே இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதிலே அழிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு இந்த ஜீவனுக்கு அந்த பொன்னகருக்கு செல்லும் வழியும் தெரியும், அங்கே நிரந்தரமாகவும் இருக்க முடியும். அங்கு சென்று விட்டால் அங்கிருந்து திருப்பி வருவதற்கு என்று இல்லவே இல்லை, அங்கேதான் இருப்பார்கள். அந்த ஜீவன் அந்த சிவனுடைய பாதங்களிலேயே சரணடைந்து விடும். இதற்கு சரி, இதெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஏன் அங்கு போக முடியவில்லை? அடியார்கள் எல்லோரும் போகிறார்களே, எனக்கு ஏன் முடியவில்லை? அதற்கு காரணம் அவனவனின் மனம்தான். இந்த மனமானது உலக வாழ்க்கையிலேயே பற்று வைத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது. அதில்தான் எல்லா சுகமும் இருக்கிறது என்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கிறது இந்த மனம். அதே மனம் அந்த சிவன்பால் திரும்பிவிட்டால், அந்த சிவனையே நினைக்க தொடங்கிவிட்டால் அந்த பொன்னகரம் என்பது மிக எளிதில் கிடைத்துவிடும். அவ்வாறாக அந்த பொன்னகருக்கு சென்ற ஒரு ஜீவன் மீண்டும் ஜனனம் எடுப்பது இல்லை. அதுதான் அடிகளார் கூறுகிறார், என் தந்தை எம் பிரான் என்னை ஆண்டவன் கழற்கன்பு நெகுவதாவது. அதாவது அந்த சிவபெருமானின் திருவடிகளையே நினைத்து இருக்க வேண்டும். என்னை ஆட்கொண்டவன் அவன், நாயிலும் கேடாக இருந்த என்னை ஆட்கொண்டு விட்டான். அவனின் அந்த திருப்பாதங்களையே நினைத்திருக்க வேண்டும். என் தந்தை அவன், என் பிரானவன், என்னுடைய தலைவன் அவன், என் தந்தை அவன். அவன் திருப்பாதங்களில் பக்தியுடன் உருகி இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த மனதிற்கு. ஆனால் இந்த மனது அவ்வாறு செய்கிறதா? இல்லை. அவ்வாறு செய்தால் இந்த மனதுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் தெரியுமா? அந்த சிவனின் திருப்பாதங்களையே நினைத்திருந்தால் இந்த மனதுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும். அதாவது என்றென்றும் அமுதில் பாலும் தேனும் கற்கண்டும் இட்டு சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? நாம் ஏன் எல்லோரும் இந்த பாலில் தேன், கற்கண்டு, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்து சாப்பிடுகிறோம் என்றால் அந்த அனுபவம் ஒரு மிக இனிமையான அனுபவம், அமுது போல் இருக்கும். அது உடம்பிற்கு நல்லதா கெட்டியதா என்று எல்லாம் பார்ப்பதில்லை. நாம் அதை விரும்புவது அந்த ஒரு ரசத்துக்காக, ஒரு ருச்சிக்காக தான். அமுது அந்த ஒரு அனுபவம். இது நித்தமும் இவ்வாறே அருந்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இனிமையாகவும் நன்றாகவும் இருக்கும் அந்த அனுபவம். அந்த சிவனின் திருப்பாதங்களையே நினைத்திருக்கும் ஒரு மனதுக்கு அந்த அனுபவம் மிக அமுது உண்டது போல் இருக்குமா? அதையெல்லாம் விட்டு விட்டு
அதற்கும் மேலாக இருக்குமா, மிகுவதாவதும் அதையும் காட்டிலும் மேலாக இருக்கும் அந்த அனுபவம். அவ்வளவு இனிமையான அனுபவம் அது. என்றெனில் மற்றிதற்கென் செய்கேன் வினையேனே. இவ்வாறு நினைக்காத மனமே எதனால் தெரியுமா? அந்த தீவினைகளால் தான். உன்னிடம் இருக்கும் அந்த தீய வினைகளால் தான், பாவங்கள். இதனால் தான் உன்னால் அந்த ஈசனின் திருப்பாதங்களை நினைக்க முடியவில்லை. அதனால் அந்த இன்பமான ஒரு அனுபவத்தையும் உன்னால் உணர முடியவில்லை. புண்ணியம் செய்தவர்களுக்குத்தானே நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். பாவம் செய்தவர்களுக்கு பாவமான அனுபவம் தான், கஷ்டமான அனுபவம் தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அதனால் அடிகளார் கூறுகிறார், இவ்வாறெல்லாம் நித்தமும் உனக்கு இன்பம் கிடைத்திருக்க வேண்டும். அது இல்லை என்றால் நீ செய்த பாவம்தான், அது முன்ஜென்ம பாவம்தான் என்று கூறுகிறார் அடிகளார். வினையன் போலுடையார் பிறரார் உடையானடினாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்றதனாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்புகழ் மனம் செவி இன்னதென்றறியேனே. வினை என் போலுடையார் பிறர் யார்? என்னை போல தீயவினைகள் செய்தவர்கள் வேறு யாராவது உண்டோ என்று கேட்கிறார் மாணிக்கவாசகடிகளார். வேறு யாராவது உண்டோ? ஏன் அவ்வாறு கேட்கிறார்? உடையான் அடிநாயேனை, அந்த என்னை உடையவன், இந்த நாயிலும் கேடான ஒரு ஜீவனான என்னை ஆட்கொண்டவன், தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்றதனாலே. சிறிதளவு கூட அவரை நினைக்காமல் அந்த மனம் பிரிந்திருக்கிறது என்றால், அந்த மனம் அந்த ஈசனை நினைக்காமல் பல உலக விஷயங்களில் சிறிதளவு கூட இருப்பது என்றால், அதற்கு காரணம் அவர் என்னை உதாசீனப்படுத்தவில்லை, அவர் என்னை வேண்டாம் என்று கூறவில்லை, அவர் என்னை ஆட்கொண்டு விட்டார். நான் என்னதான் ஒரு சாதாரண ஒரு பக்தனாக இருந்தாலும், ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவன் என்னை ஆட்கொண்டு விட்டான். அதனால் அவர் பாகத்தில் எந்த கெடுதலும் இல்லை. பின்ன வேறு என்ன? நான் என்னாலே நடக்கிறது. ஏன் நடக்கிறது? முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்து நான், அந்த சிவனின் திருப்பாதங்களை மனம் நினைக்கவில்லை, பிரிந்திருக்கிறது அல்லவா? அது எப்படி நான் துடிக்க வேண்டும்? முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்புகழ் மனம் செவி இன்னதென்றறியேனே. இவ்வாறு செய்யாத மனம் அந்த சிவனை நினைக்கவில்லை என்றால் துடிக்க வேண்டுமா இல்லையா? அவன் என்னை ஆட்கொண்டு இருக்கிறான், எனக்கு வேறு எந்த, அவரை நினைத்தால் எனக்கு வேறு எந்த கஷ்டமும் இருக்காது. அது எல்லாம் செய்யாமல் அவனிடம் இந்த மனம் பிரிந்திருக்கிறதே. இந்த மனம் என்ன செய்ய வேண்டும்? முட்ட வேண்டும். நாம் சில சமயத்தில் எல்லாம் ஏதோ டென்ஷன் வந்துவிட்டால் போய் செவுத்தில் முட்டி கொள்வதை பார்த்திருப்போம். முட்டி கொள்வார்கள், செவுத்தில் கையை வைத்து அடிப்பார்கள், டென்ஷன் தாங்கவில்லை என்று. இவ்வாறல்லவா செய்திருக்க வேண்டும்? அந்த சிவனை நினைக்கவில்லையே. முட்டிலே தலைகீரேன், அந்த முட்டி தலை பிறந்திருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்யவில்லையே இந்த மனம். இந்த 5 இந்திரியங்கள், செவி என்று கூறுகிறார். செவி என்று ஒன்றை கூறினால் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டியதுதான். இந்த இந்திரியங்கள், இந்த மனம் எல்லாம் என்ன? உணர்வில்லாத கல்லா, இரும்பா? எந்த உணர்வும் இல்லாமல் எதை பற்றியும் நினையாமல் இருக்கிறதே. அந்த உணர்ச்சி கூட இல்லையே. அந்த ஈசனை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்ற உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறதே இந்த மனம். இது என்ன கல்லா இரும்பா? இந்த மனமும் இந்த 5 இந்திரியங்களும் கல்லா இரும்பா என்று கேட்கிறார் அடிகளார். அவரின் மேலும் பல அழகான வரிகளை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.